Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. 4.15 problem. A magnetic field of 100 G is required which is uniform in a region of linear dimension about 10 centimeter and area of cross section 10 power minus 3 meter square. The maximum current carrying capacity of a given coil of wire is 15 ampere and the number of turns per unit length that can round a core is at most 1000 turns meter inverse. Suggested some appreciate the design particulars of solenoid for the required purpose. Assume the core is not ferromagnetic. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 100 G. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 100 G. G அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 காஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 power minus 4 டெஸ்லாக்கு ஈக்குவல். இன் ஏ யூனிஃபார்ம் ரீஜியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூனிஃபார்ம் ரீஜியன் அதோட லீனியர் டைமென்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 power minus 3 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அதில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்பியர் கரண்ட். அப்போ அந்த இதில் வந்து என்ன அந்த சொலினாய்டில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்பியரு. த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் கேன் பி wound. அது எவ்வளோ டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர் லென்த்துக்கு எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா 1000 டர்ன்ஸ் இருக்குது. பர் லென்த்துக்கு எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது 1000 டர்ன்ஸ் இருக்குது. அப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து அசியூம் த வந்து கோர் இஸ் நாட் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக். நமக்கு அசியூம் பண்ணுற வந்து கோருங்கிறது வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக்காக இல்லை. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு என்னது 100 Gன்னு கொடுத்துருக்காங்களா. பியோட வேல்யூ நமக்கு என்ன வேல்யூவு 100 G. அப்போ 100 G அப்படிங்கும்போது 1 Gயோட வேல்யூ தான் என்னது 10 power minus 4 டெஸ்லா. 1 Gங்கிறது வந்து எவ்வளவு 10 power minus 4க்கு ஈக்குவலு. அப்போ 100 அப்படிங்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா 100 × 10 power minus 4 அப்படின்னு எடுப்போமா. அப்போ பேஸ் வந்து 100 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 100 எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து 10 ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 10 ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 10 ஸ்கொயர் × 10 power minus 4னு வரும். அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுங்கள். அப்போ பவர் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 power minus 2 டெஸ்லா. நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 15 ஆம்பியரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் என்னோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 1000 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 1000 டர்ன்ஸ். அப்போ இதில் வந்து பாருங்கள் பியோட வேல்யூ பி இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு என்ஐ. பி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் என்ஐ.
இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ni is equal to எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா b by nu நாட்னு எடுத்துக்கலாமா? ni is equal to b by nu நாட். அப்போ b-யோட வேல்யூ நமக்கு தெரியும். b-யோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 power minus 2. b-யோட வேல்யூ 10 power minus 2. நெக்ஸ்ட் நியூ நாட்டோட வேல்யூ, நியூ நாட் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸு. அப்போ நியூ நாட்டோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட்டு. அப்போ நியூ நாட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 pi into 10 power minus 7. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 4 into பையோட வேல்யூ 3.14. அப்போ 1 divided by 4 into 3.14. இதை எல்லாத்தையும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7,955. 7,955. இப்போ 7,955 வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்னன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. இதை வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து பார்த்தோன்னா என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 7,955 நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், 8,000 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக இதை நம்ம 7,955 நம்ம என்ன பண்ணிட்டோம் 8,000 கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ni is equal to 8,000. இப்போ நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10ன்னு எடுத்தோம். ஐயோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுக்கிறோம், ஒரு 10ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ நம்ம வந்து 10ன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும். சப்போஸ் இப்போ நமக்கு இங்கே வந்து ni தான் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும், 8,000 இருக்குது. இப்போ நம்மளாம் வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 10ஆக இருந்தது அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 800. அப்போ the solenoid may have the length 50 cm and area of cross section 5 into 10 power minus 2. அப்போ 5 times of given value. அப்போ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 times இருக்கும். ஸோ as to avoid the edge effect. அப்போ வந்து இது எதை அவாய்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எட்ஜ் எஃபெக்டை வந்து பார்த்தோன்னா அவாய்ட் பண்ணுது. சரியா? அப்போ இதோட வந்து பார்த்தோன்னா என்னோட வேல்யூ வந்து நம்ம ஐயோட வேல்யூவை நம்மளாக கன்சிடர் பண்ணுறோம். 10ஆக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த வேல்யூஸோட இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 times கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இது வந்து எந்த எஃபெக்டை வந்து பார்த்தோன்னா அவாய்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ as to the avoid edge effect. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு 4.17 ப்ராப்ளம். 4.17 ப்ராப்ளம். A toroid has a core of linear radius 25 cm and the outer radius 26 cm around which 3,500 turns of a wire are wound. If the current in the wire is 11 ampere, what is the magnetic field outside the toroid, inside the core of the toroid, next in the empty space surrounded by the toroid? அப்போ டொராய்டை கன்சிடர் பண்ணுறோம். இந்த டொராய்டு ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 25 cm. டொராய்டு ரேடியஸ் 25 cm. நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 26 cm. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3,500 டர்ன்ஸ் இருக்குது. அந்த டொராய்டு வந்து எவ்வளோ இருக்குது, 3,500 டர்ன்ஸ். அப்போ அந்த கரண்ட் இந்த ஒயர், அப்போ அந்த ஒயர் கரண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஒயரில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 11 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் அவுட் சைடு த டொராய்டு? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அவுட் சைடு த டொராய்டோட அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்சைடு த டொராய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸில் அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டாஸ் கிவன் டேட்டாஸ் என்ன அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் 11 ஆம்பியர். ஸ்மால் என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 3,500. என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,500. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்னர் ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 25 cm. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மீன் ரேடியஸ் கண்டுபிடிக்கும்.
எதனா இன்னர் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ரேடியஸும் கொடுத்துருக்காங்களா. அப்போ மீன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆடிங் 2 ரேடியஸ் டிவைட் பை 2. இப்போ 2 ரேடியஸை ஆட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அதோட மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அவுட்டர் ரேடியஸும் நெக்ஸ்ட் இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னர் ரேடியஸு ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம். அப்போ மீன் ரேடியஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இன்னர் ரேடியஸை நான் R1 கன்சிடர் பண்ணோன்னா இன்னர் அவுட்டர் ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு R1 + R2 டிவைட் பை 2, R1 + R2 டிவைட் பை 2. இந்த R1 வேல்யூங்கிறது என்னது இன்னர் ரேடியஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ R1 வேல்யூ இஸ் 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு R2 வேல்யூ அவுட்டர் ரேடியஸ் வந்து வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 சென்டிமீட்டரு. அப்போ டிவைடட் பை 2. அப்போ மீன் ரேடியஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 25 + 26 டிவைட் பை 2. அப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 51 டிவைட் பை 2ன்னு வரும். 51 டிவைட் பை 2. இதை வந்து இதை கேன்சல் பண்ணுறோம். 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 25.5 சென்டிமீட்டர். 25.5 சென்டிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் லென்த்து. நமக்கு வந்து என்னது டோட்டல் லென்த்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் லென்த் அப்படிங்கும்போது இது வந்து என்னது டொராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். அப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2πr. டோட்டல் லென்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை டொராய்டு சர்க்குலர் டொராய்டு ஒயருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டொராய்டுனாவே இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்போது அதோட டோட்டல் லென்த்து கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் லென்த்து இஸ் ஈக்குவல் டு 2πr. 2 into pi value is 3.14. Pi value is 3.14 into r value, mean radius. R is the mean radius. Mean radius value is 25.5 into 10 power minus 2. 25.5 into 10 power minus 2. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 25.5 into 2 நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 51 கன்சிடர் பண்ணிக்கலாம். 25.5 வந்து என்னது 51 இன்ட்டு பையோட வேல்யூவை 3.14 நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் பை. ஆல்ரெடி இங்கே வந்து என்ன இருக்குது ஒரு 10 power minus 2 இருக்கா. அப்போ 10 power minus 2 அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51 பை இன்ட்டு 10 power minus 2 மீட்டர். 51 இன்ட்டு 5 இன்ட்டு 10 power minus 2 மீட்டர். சரி, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 3000 டர்ன்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஒரு ஈச் டர்னுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஈச் டர்னுக்கு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோன்னா த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னா n/l ஈக்குவல் டு 3500 டிவைட் பை 51 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. 51 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. சரியா? அப்போ இதில் இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தில் வேல்யூ வந்து என்னது n/l ஈக்குவல் டு 3500 டிவைட் பை 51 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க த மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு த டொராய்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு த டொராய்டு இஸ் 0. ஏன் 0 அப்படின்னா அவுட் சைடில் வந்து என்னவா இருக்காது, ஃபீல்டே இருக்காது. அப்போ ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைடு த டொராய்டு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த ஃபீல்டு இஸ் 0. அவுட் சைடு த டொராய்டில் ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0வாக இருக்கும். அப்போ எங்கே தான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா ஆன் த டொராய்டில் மட்டும்தான் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைட்லேயும் சரி இன்சைட்லேயும் சரி நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது 0. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண சொன்னது என்னென்னா அவுட் சைடு த டொராய்டு. அப்போ அவுட் சைடு த டொராய்டு அப்படிங்கும்போது த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆன் த டொராய்டு த ஃபீல்டு இன்சைடு த டொராய்டு. ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு இன்சைடு த டொராய்டில் வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு இருக்கும்.
அப்போ அவுட் சைடு த டொராய்டில் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல்டு வந்து என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்சைட் த டொராய்டு, இன்சைட் த டொராய்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இன்சைட் த டொராய்டு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா B is equal to நியூ நாட் I நியூ நாட் NI, நியூ நாட்டு NI. இப்போ நியூ நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 pi × 10⁻⁻⁷ இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு N/L. என்னோட வேல்யூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. அப்போ அதோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3500 டிவைடட் பை 51 pi × 10⁻⁻² இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 11. அப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 3.02 × 10⁻⁻² டெஸ்லா. அப்போ இன்சைட் த டொராய்டில் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ, இன்சைட் த டொராய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3.02 × 10⁻⁻² டெஸ்லா. நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0. அப்போ எங்கெங்கே வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு 0வாக இருக்கும் அப்படின்னா இன்சைட் த டொராய்டில் வந்து இன்சைட் த டொராய்டில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீல்டு இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா அவுட் சைடில் டொராய்டில் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0. அவுட் சைடு த டொராய்டில் நமக்கு வந்து என்னவாக இருக்கும் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0வாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்டி ஸ்பேஸ்லேயும் நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அப்போ ஒன்லி வந்து எங்கே மட்டும்தான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா எங்கே மட்டும்தான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒன்லி இன்சைடு த டொராய்டில் மட்டும்தான், இன்சைடில் டொராய்டில் மட்டும்தான் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைட்லேயும் எம்டி ஸ்பேஸ்லேயும் நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், an electron emitted by a heated cathode and accelerated through a potential difference of 20 kilovolt enter a region with a uniform magnetic field of 0.15 Tesla. Determine the trajectory of the electron if the field is transverse its initial velocity. Make an angle of 30 degree with the initial velocity. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா an electron emitted the heat of cathode, heated cathode. இப்போ ஒரு கேத்தோட நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட ஆக்சலரேட்டட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 20 kilovolt. அதோட ஆக்சலரேட்டட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கிலோவோல்ட் அப்படின்னா 2 kilovolt. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.1 டெஸ்லா. அப்போ என்னன்னா ட்ராஜெக்டரி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஃபீல்டு. அப்போ வந்து எலக்ட்ரானோட பார்த்து என்ன ஒன்று வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் டு இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மேக் அன் ஆங்கிள் 30 degree வித் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ வந்து என்னது ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது இனிஷியல் வெலாசிட்டிக்கு, அதுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 30 degree, மேக் அண்ட் 30 degree வித் இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க. டேட்டாவில் வியோட வேல்யூ நமக்கு தெரியும், வியோட வேல்யூ 2 kilovolt. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ இஸ் 0.5 டெஸ்லா. நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு தெரியும் எவ்வளோ 1.6 × 10⁻⁻19 கூலும். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ 9.1 × 10⁻31 kg. இப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு EV, ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு EV. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ v is equal to the square root of v is the velocity, m is the mass of electron, capital B is the potential difference, next E is the charge of an electron. அப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா v is equal to the square root of 2ev divided by m, 2ev divided by m. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா v is equal to square root of 2 into E value is 1.6 × 10⁻19 இன்ட்டு v வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 2 × 10⁻3. ஏன்னா வந்து வியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 2 kilovoltனு கொடுத்துருக்கோம். அப்போ கிலோ அப்படின்னா 10⁻3. அப்போ 2 × 10⁻3 டிவைடட் பை 9.1 × 10⁻31.
இப்போ இது எல்லாமே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.65 இன்ட்டு 10⁻7 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ இதோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ட்டு 2.65 இன்ட்டு 10⁻7 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த எலக்ட்ரான் ஃபாலோ த இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, when the field makes an angle 30 degree. ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபீல்டு ட்ரான்ஸ்வர்ஸ் இன் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு. அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் when the field B is transverse to the initial velocity. அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட தீட்டாவோட வேல்யூ நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 19 கன்சிடர் பண்ணோம். அப்போ 19 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா BEV sin 90 is equal to mv² divided by r. அப்போ sin 90 வேல்யூ இஸ் 1. sin 90யோட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ இதிலேருந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா r is equal to mv divided by EB. m வேல்யூ இஸ் 9.1 into 10⁻31 into v ஸ்கொயர். இதோட வியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு தெரியும் 2.65 into 10⁻7 டிவைடட் பை ஈயோட வேல்யூ 1.6 into 10⁻19 இன்ட்டு பியோட வேல்யூ 0.15. இப்போ இதுலேருந்து நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மில்லிமீட்டர். ஆரோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1 மில்லிமீட்டர். அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட ட்ராஜெக்ட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ 1 மில்லிமீட்டர். எப்படி அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது ட்ரான்ஸ்வர்ஸில் வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக போகும்போது இனிஷியல் வெலாசிட்டிக்கு ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கும்போது அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மில்லிமீட்டர். அதே சப்போஸ் இப்போ வந்து ஒரு 30 டிகிரி இனிஷியல் வெலாசிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது 30 டிகிரியில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானோட பாத் இருக்குது. அப்போ எலக்ட்ரானோட பாத் இருக்கும்போது அதோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V perpendicular is equal to இது வந்து என்னது V perpendicular is equal to V sin 30. அப்போ V sin 30 ஓட வேல்யூ Vயோட வேல்யூ நமக்கு தெரியும் 2. இது வந்து பர்பண்டிகுலரு. அப்போ பர்பண்டிகுலர் அப்படிங்கும்போது அவங்க வந்து 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டு, இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட்டு. அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் அப்படிங்கும்போது என்ன எடுப்போம்னா V sin தீட்டான்னு எடுப்போம். அதே ஹரிஜாண்டல் காம்போனண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா V cos தீட்டான்னு எடுப்போம். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, when the field makes an angle 30 degree to the initial velocity. அப்போ வந்து 30 டிகிரியில் மேக் ஆகும்போது அங்கே 2 வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹரிஜாண்டல் வெலாசிட்டி, அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படிங்கும்போது V vertical is equal to V sin 30. அப்போ வியோட வேல்யூ 2.65 into 10⁻7 into sin 30யோட வேல்யூ 1/2. அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி வேல்யூ இஸ் 1.33 into 10⁻7 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு அதை வந்து பார்த்தோன்னா ஹரிஜாண்டல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா V cos 30. அப்போ வந்து வியோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 2.65 into 10⁻7 cos 30யோட வேல்யூ √3/2. cos 30யோட வேல்யூ √3/2. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2.3 into 10⁻7. அப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ரேடியஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு அதோட எலக்ட்ரானோட பாத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெலிக்கல் பாத்தாக இருக்கும். அப்போ ஹெலிக்கல் பாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வெலாசிட்டி எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு எம் வி வெர்டிக்கல் டிவைடட் பை இபி. அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.1 into 10⁻31 into 1.33 into 10⁻7 divided by 1.6 into 10⁻19 into பியோட வேல்யூ 0.15. அப்போ இதோட ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 0.50 மில்லிமீட்டர். அப்போ ஃபைனலாக இதோட ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.50 மில்லிமீட்டர்.